பாஸ்கரராயர் என்று ஒரு தீவிர தேவி உபாசகர், சிறந்த பண்டிதரும் கூட. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திற்கு விளக்க உரை எழுதியவர். அவர் தேவியின் திருநாமங்களை சொல்லும் போது மெய்மறந்து அன்னையோடு நேருக்கு நேர் பேசுவதைப் போன்ற உணர்வுடன் கூறுவது வழக்கம். லலிதா சகஸ்ரநாமத்தில் மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்ற நாமங்களை சொல்லும் போது கிரீடமும் சிம்மாசனமும் இல்லாமல் அன்னை எப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்வாள் என்று எண்ணினார். தங்கத்தில் கிரீடமும் சிம்மாசனமும் செய்து அன்னைக்கு அணிவித்து அழகு பார்க்க விரும்பினார். இதற்காக ஒரு செல்வந்தரிடம் கடன் வாங்கினார். தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டார். வாங்கிய கடனை மறந்தே போனார். ஒரு நாள் அந்த செல்வந்தர் ராயரின் வீட்டு வாசலில் வந்து கடுமையாக சத்தம் போட்டார். அப்போது ராயர் அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார். அபர்ணா என்ற திருநாமம் வந்தபோது, தாயே, உன் பக்தர்களை காத்துக்கொள்பவள் என்று பொருள் கொண்ட நாமம் உனக்கு எதற்கு? உன் பக்தனான என்னை நீ காத்துக்கொள்ள வேண்டாமா? கடனை தீர்க்க முடியாத அவமானம் ஏற்பட்டதே என்று வருந்தி அன்னையிடம் கோபித்து கொண்டார். வெளியில் வந்தார். செல்வந்தரிடம், ஐயா, ஊரில் கொஞ்சம் நிலம் இருக்கிறது. என் மனைவியை அனுப்பி அவளது அண்ணனிடம் பேசி நிலத்தை விற்று பணம் ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன், சற்று அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். சொன்னபடி மனைவியை ஊருக்கு அனுப்பி வைத்தார். சில நாட்களில் கடன் கொடுத்தவர் ராயரிடம் வந்தார். ஐயா, உங்கள் மனைவி ஊரிலிருந்து நேராக எங்கள் வீட்டிற்கு வந்து கடனை அடைத்து விட்டார். இப்போது என் வீட்டில் தான் இருக்கிறார் என்று கூறி கடன் தீர்க்கப்பட்டது என்று எழுதிய ரசீதை கொடுத்தார். அதில் மனைவியின் கையெழுத்து இருந்தது. ராயருக்கோ வியப்பு. மனைவியை காண ஓடினார். ஆனால் அங்கு மனைவி இல்லை. குழப்பமாக இருந்தது ராயருக்கும் அந்த செல்வந்தருக்கும். அடுத்த நாள் ராயரின் மனைவி வீட்டிற்கு வந்தாள். நிலத்தை விற்று பணம் தர அண்ணன் மறுத்து விட்டான் என்று கூறி வருந்தி அழுதாள். அப்படியென்றால் கடனை தீர்க்க என் மனைவியின் உருவில் வந்தது யார்? ராயருக்கு சிலிர்த்தது. அபர்ணாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அவளை போய் கோபித்து கொண்டேனே. பூஜை அறைக்கு ஓடினார். தாயே, என்னை மன்னித்து விடு, உன் கருணையே கருணை என்று கூறி சாஷ்டாங்கமாக விழுந்து அவளை வணங்கினார். ஆக தன் பக்தனின் கடனை தானே நேரில் வந்து தீர்த்து வைத்த அன்னையின் திருவிளையாடலை என்னவென்று சொல்வது? ஓம் சக்தி பராசக்தி.